சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். இத்தனை சாதனைகளை செஞ்சுட்டு எதிர்காலத்துக்கான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கிட்டு நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வரேன். ஆனால் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு வரக்கூடிய அமித்ஷா ஆட்டு வைக்கும் பழனிசாமி அங்க வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியோட லட்சணம் என்ன? மக்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். 2016 பணமதிப்பு நடவடிக்கை, பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை சொல்லி நாட்டு மக்கள் எல்லாரையும் பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் இரவு பகலா கால் கடுக்க நிற்க வச்சார். எத்தனை பேர் இறந்தாங்க? அடுத்து கொரோனா வந்துச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிற தட்டை தட்டுங்க, மணி அடிங்கன்னு ஒரு காமெடி ஷோவை நடத்தினார். கோடிக்கணக்கான மக்களை நடுத்தருவில் நடக்க வச்சார். ஆக்சிஜன் சிலிண்டருக்காக மக்களை அல்லல் பட வச்சிருக்கிறார். இப்ப மேற்காசியா போர் நடக்குது. பொறுப்பான மாநில அரசு நாங்க முதல்லயே சலுகை திட்டங்களை அறிவிச்சிட்டோம். ஆனா பிரதமர் கொரோனா காலம் மாதிரி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு மக்களை கேஸ் சிலிண்டருக்காக காத்திருக்க வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி இல்லை, ஜிஎஸ்டி இழப்பீடு இல்லை, நீட் தேர்வு விலக்கு இல்லை, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி கிடையாது, ரயில்வே திட்டங்கள் கிடையவே கிடையாது, மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை. அத்திப்பூத்த மாதிரி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்களே, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவிச்சாங்களே, அதோட நிலைமை என்ன? அந்த ஆர்டரை யாராவது ஒருவர் எடுத்துக்கிட்டு டெல்லியிலிருந்து பொடிநடியாக மதுரைக்கு வந்திருந்தா கூட இந்நேரம் எய்ம்ஸை கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னி வரைக்கும் எய்ம்ஸ் கட்டணம் வரல. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் மோடியினுடைய மாடல். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகன்னு சொன்னால விரட்டி அடிக்கிறாங்களே. எப்படி தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறது நினைச்சாங்க? தமிழர்களுக்கு துரோகம் செய்ய யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு விலை வீசி பார்த்தாங்க, தேடினாங்க. அப்படி கிடைச்சவர் தான் துரோகத்தில் டாக்டரேட் வாங்கின பழனிசாமி. அவருக்கு என்டிஏவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் என்ன தெரியுமா? வரிசையா சொல்றேன் கேளுங்க. சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறது, தமிழுக்கு விரோதமான பாஜகவுக்கு வக்காலத்து வாங்குறது, இந்திய திணிக்கிற பாஜகவுக்கு துணை போறது, அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குற பாஜகவுக்கு சாமரம் வீசுறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்தை சிதைக்கிற பாஜகவுக்கு ஜால்ரா போடுறது, இடஒதுக்கீட்டையும் சமூக நிதி அழிக்கிற பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறது. இறுதியா அதிமுகவை அமித்ஷா கிட்ட தாரை வார்க்கிறது. இதுதான் அவருடைய ரோல்.